எப்படியும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். பல தடவை இந்த வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டிருப்போம். உண்மையிலே இந்த வாசகம் நம்முடைய இதயத்தை தொட்டு இருக்கிறதா, அது ஏற்படுத்த வேண்டிய தாக்கத்தை நம் இதயத்தில் அது ஏற்படுத்தி இருக்கிறதா என்கிற கேள்வியோடு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். இந்த வாசகத்தில் என்ன நடக்குது? அடிப்படையில் இந்த வாசகம் எதை குறித்தது? எந்த சூழலில் எந்த நிகழ்ச்சியை பின்னணியாக கொண்டு இந்த வாசகம் இப்பொழுது நமக்கு தரப்பட்டிருக்குது? என்ன நினைக்கிறீங்க? என்ன பின்னணி? ஏன் முன்னாடி நல்லா இருந்தது இப்போ ஏன் நல்லா இல்லை? முன்னாடி ஏன் அழகா இருந்தது இப்போ வசனம் இருக்கு இல்லையா, முன்னாடி இருந்தது போல இப்போ அழகா இல்லையோ? இதை பார்த்து நீங்கள் வேதனைப்படுறீங்களோ? முன்னாடி ஏன் நல்லா இருந்தது இப்போ ஏன் நல்லா இல்லை? என்ன காரணம்? அதாவது நீங்கள் இந்த பின்னணியை பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு முழுவதும் ஒரே கதை ரிப்பீட் எடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி? பழைய ஏற்பாட்டில் முழுசாக நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரே விஷயந்தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். என்னன்னா, கடவுள் அவர் மக்களோடு இருப்பார். நம்மால் என்ன பண்ண மாட்டாங்க, அவரை பெருசாக கண்டுகொள்ள மாட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், இவனுங்களை 2 தட்டு தட்டினதா சரி, 2 தட்டு தட்டி நாடு கடத்த வச்சு 4 பேருக்கு அடிமையாக்குவார். அடிமையான பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஆண்டவரே உங்களை விட்டு போயிட்டோமே, நீங்கள் தானே எங்களுக்கு ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் எப்படி பாடுவோம், நாங்கள் எப்படி ஆடுவோம், ஊன ஆண்டவர்கிட்ட புலம்புன உடனே ஆண்டவரும் பேர் இறக்கம் கொண்டு என்ன பண்ணுவார், களைஞ்சு போனவங்களை திருப்பி சேர்த்து அவங்க இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுப்பார். திருந்தினாங்களா? அதுதான் இல்லை. கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட், திருப்பி ஏதாவது ஒரு பொருளுக்காகவோ ஒரு சூழலுக்காகவோ அரசாங்க ஒரு மான மரியாதைக்காகவோ கலாச்சார ரீதியாகவோ ஆண்டவரை விட்டு வெளியே நல்ல கவனிங்க, ஆண்டவரை விட்டு இவங்க கடந்து போகும் பொழுதெல்லாம் விக்கிரகங்களுக்கும் எப்படி கடவுள் இல்லாதவற்றை கடவுளாக நம்பி வழிபடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவர் பொறுத்திருந்து பார்ப்பாரு, இறைவாக்கினர்கள் அனுப்பி பார்ப்பாரு, திருந்துங்கடா திருந்துங்கடா திருந்துங்கடான்னு சொல்லுவார். நம்மால் திருந்த மாட்டாங்க. என்ன பண்ணுவார், திருப்பி 2 தட்டு தட்டி எவனுக்காவது அடிமையாக விடுவார். இப்படி தான் இவங்க எகிப்தியர்கள் அடிமையானது, இப்படி தான் இவர்கள் அசீரியர்களுக்கு அடிமையானது, இப்படி தான் இவங்க யாருக்கு அடிமையானாங்க, பாபிலோனியர்களுக்கு அடிமையானது. இப்போ இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்து இவங்க அடிமையாக இருந்து ஆண்டவர்கிட்ட திருப்பி எஞ்சி கெஞ்சி, ஆண்டவரே எங்களை இறக்க வைங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் தாய் நாட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி கூட்டிகிட்டு வர்றார். செருபாபேல் யோசுவா இவங்களுடைய தலைமையில் ஆண்டவர் தம் மக்களை இஸ்ரேல் தேசத்துக்கு திருப்பி கொண்டு வர்றாரு, திருப்பி கோயிலை கட்ட சொல்கிறாரு. இப்போ இவங்க அகதிகளாக இருந்து வந்ததுனால இவங்க கிட்ட பெரிய பணம் இல்லை, பெரிய காசு இல்லை. சாலமோன் கட்டியது போல ஒரு மாபெரும் ஆலயத்தை இவங்களால கட்ட முடியலை. சின்னதாக ஒரு கல் ஆலயத்தை கட்டுறாங்க, சின்ன ஆலயத்தை கட்டுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இந்த ஆலயத்தை பார்க்கும் போது உங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும், அதுலேயும் பழைய ஆலயத்தை பார்த்தவங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு என்னடா இது, இதெல்லாம் ஒரு கோவிலான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கட்டடம் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை, நான் உங்களோட இருக்கிறேன்றது தான் முக்கியம்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அதுலேயும் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அவர் யார் யாருக்கு இந்த செய்தியை கொடுக்குறாருன்னா, செருபாபேலுக்கு கொடுக்குறார், யோசுவாவுக்கு கொடுக்குறார், அப்புறம் அவரில் எஞ்சியவர்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தை காத்து கொண்ட எஞ்சியவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எஞ்சியவர்கள் என்ன அர்த்தம்? எல்லாருமா? எஞ்சியவர்கள், தமிழ்ல எஞ்சியவர்கள் என்ன அர்த்தம்? மிச்சம் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்?
பெரும்பான்மையானவர்கள் ஆண்டவரை விட்டு விலகினாங்க, ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகினாங்க. இந்த முதல் வாசகத்தை தயவு செய்து நான் சொல்கிறேன், நான் தேர்ந்தெடுக்கலைங்க, புரிஞ்சுக்கங்க. இந்த முதல் வாசகத்தை நான் தேர்ந்தெடுக்கலை. 60 வருஷத்துக்கு முன்னாடி கார்டினல் அரிஞ்சி பெரிய கர்தினால்களோடு சேர்ந்து ஆயர்களோடு சேர்ந்து இன்னைக்கு டேட்டில் நீங்கள் இதை வாசிக்கணும்னு தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு. நான் பொறுப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா டிஸ்க்ளைமரு, திட்ட போகிறேன். நம்ம பங்கில் எத்தனை குடும்பங்கள் இருக்குது தெரியுமா? 100 200 யாரும் 100 200 பேசுகிறாங்க. ஐயோ கடவுளே, பங்கு சாமியாரின் கணக்குப்படி 1000 குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு மினிமம் 2 பேருன்னு வைப்போம். ஒரு குடும்பத்துக்கு மினிமம் இங்கே எத்தனை பேர் இருந்திருக்கணும்? சும்மா லைட்டாக அப்படி சுற்றி பாருங்க. என்னது? இதுதான் மிச்சம், ஆண்டவருக்கு கிடைச்ச சொச்சம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னையும் பார்த்து தான் சொல்கிறார், கூட்டம் கம்மியாக இருக்குன்னு கவலைப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்னமோ எதிர்பார்த்தமே அதெல்லாம் யோசிக்காத, நான் இருக்கேன், நான் உங்களோடு இருக்கேன். எத்தனையோ பேருக்கு அழைப்பு, எத்தனையோ பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு, எத்தனையோ பேருக்கு திருவிழா பத்திரிக்கை போணுச்சு. திருவிழா பத்திரிக்கையில் கடைசியில் இருக்கிற அந்த வரியை தியானம் இருக்கின்றது எத்தனையோ பேர் கண்டார்கள். ஆனால் இன்றைக்கு எஞ்சியவர்களாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். கரவொலி எழுப்பி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. அவர் சமூகத்தில் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நொடிப்பொழுதுக்கும் அவர் கைமாறு செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு கோப்பை தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு கைமாறு பெறாமல் இருக்க மாட்டீர்கள். உங்களையும் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் எவ்வளவு சிறுமந்தையாக இருந்தாலும் சரி, எஞ்சியவர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பழைய மகிமைக்கு நானே உன்னை கொண்டு வருவேன் என்று சொன்னவர். எனக்கு திருச்சியில் வரும் பொழுது இந்த பங்கை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதுக்கு பேரே என்னது? பழைய கோயில். பழசுனா என்ன? ஆரம்பத்தில் வந்தது, தொன்று தொட்டு இருக்கிறது. ஆனா அன்றைக்கு இருந்த மகிமை இன்னைக்கு இருக்குதானா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகிமையை நான் கொண்டு வருவேங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் தீர்மானிக்கிறது இல்லை கடவுளுடைய மகிமை, அவராக அவருக்கு தீர்மானிக்கிறது அவருடைய மேலான மகிமை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய இல்லத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஐ எம் வித் யூ. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோய்சனோடு இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன்றதை நிரூபித்தும் காட்டுவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். இந்த 3 நாட்களையும் ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரே, இந்த 3 நாட்கள் திருப்பலியும் தியானத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிங்களேன். ஆண்டவரே, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டா போதும்னு சொல்லுங்களேன். நீங்க நினைச்சா போதும், நீங்க என் கூட இருந்தா போதும். ஆடம்பரங்களை இல்ல, பொன் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை அல்ல, தூப போன்ற நறுமண வஸ்துக்களை அல்ல. ஆண்டவரே, நீங்க இருந்தா போதும். ஆண்டவரே, நீங்கள் இருந்தால் போதும். நீங்க மட்டும் போதும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க கூடவே இருப்பேன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே, இறங்கி வாங்க, என் கூட நில்லுங்கன்னு கேளுங்க. இறங்கி வாங்க. நீங்க நினைச்சா
ஆசீர்வாதந்தான். என்ன மறந்தா எங்கே போவினா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்ன மறந்தா எங்கே போவினா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்ன மறந்தால் எங்கே போவேனா. மீண்டும் ஒரு முறை, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்ன மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், இது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உறவாத என்னில் நீ உறவானீரே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவர்கிட்ட நான் சொல்ற ஜபத்தை எல்லாரும் வலது கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, உமது இல்லத்தை உமது இல்லத்தை நாடி வந்திருக்கிறேன். நாடி வந்திருக்கிறேன். இந்த இல்லத்தின் மகிமையை இந்த இல்லத்தின் மகிமையை என் வாழ்வில் உணர வந்திருக்கிறேன். என் வாழ்வில் உணர வந்திருக்கிறேன். உமது சித்தத்துக்கு உமது சித்தத்திற்கு உமது சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். உமது திருவுளத்தின்படி உமது திருவுளத்தின்படி எங்களை வழிநடத்தும். எங்களை வழிநடத்தும். என்னையும் என்னையும் என் வீட்டாரையும் என் வீட்டாரையும் என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் என் சொந்தங்களையும் என் சொந்தங்களையும் என் சந்ததி முழுவதையும் என் சந்ததி முழுவதையும் உமது வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமது வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமது சித்தத்தின்படி உமது சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும். எங்களை வழிநடத்தும். ஆமென். ஆமென். 2 தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட நிருபம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-5 வசனங்கள். தீமோத்தேயு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 3-5 வசனம். வாசிங்க. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். என்ன போட்டிருக்கு? ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நரம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். அது எந்த காலம் தெரியுமா? எந்த காலம் தெரியுமா? இந்த காலம்தான்.
சொல்லுவாங்களா நல்லதுக்கே? ஆமாம், இது ஆண்டவர் அன்றைக்கே சொல்லிட்டார். அழக தீமோத்தேயு எழுதி வச்சிட்டார். என்னது? ஒரு காலம் வரும், மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டாங்க. இன்னைக்கு பைபிள் அப்படின்னு பேசினா அவனுக்கு எரியுது, வயிறு எரியுது, காது எரியுது, தலை எரியுது, கண்ணு எரியுது, எல்லாம் எரியுது. கதை சொல்லுங்க, வாயை பொளந்துக்கிட்டு கேட்குறாங்க. பைபிள் பேசுனா மட்டும் என்ன ஆயிடுது? ஏதோ நெருப்பில் தூக்கி போட்ட மாதிரி வேகுது. இன்னைக்கு எல்லாரும் ஃபோன் வச்சிருக்கிறோம்ல, வச்சிருக்கோமா இல்லையா? அந்த ஃபோனில் யூடியூப் இருக்கா? அந்த ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்கா? இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. அதில் திறந்து பல வீடியோக்களை பார்க்குறோமா இல்லையா? அதில் இந்த ஹாட் ஸ்டார் மாதிரி ஆப்பெல்லாம் இருக்குல்ல, அதில் சீரியல்லாம் பார்க்குறோமா இல்லையா? கதை கதையாக கேட்குறோமா? உண்டா இல்லையா? இருக்குல்ல இல்லையா? சீரியலே பார்க்குறது இல்லை, அப்படி தானே? இந்த டிவியில் சீரியல்னு ஒன்று ஓடுமே, 100 நாள் 200 நாள். நான் பார்க்கறது இல்லைன்னா உலகமே பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறது ஒரு சில பேர். இருக்கா இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மாதா டிவியில் பைபிள் பற்றி போடுவாங்க, நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். வாசிங்க. மாறாக செவி தினவு கொண்டவர்கள். செவி தினவு இந்த செவி தினவுனா என்னங்க? தினவுனா என்ன? தமிழ் வார்த்தை, நல்ல வார்த்தை, தமிழ் வார்த்தை. தினவு அப்படின்னா என்ன? திமிரா? செவி. எங்க அக்கா முன்னாடி ஃப்ரண்ட் லைன்ல உட்காந்து எல்லா ஆன்சரையும் சொல்லிடுது. என்னது செவி தினவுனா என்ன? காதுல அரிப்பு. இந்த அப்பப்போ லைட்டா இந்த பேனா கிடச்சா ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா? பேனா வச்சு 2 நோண்டுவாங்க. இது என்னது? செவி. ஆண்டவர் பாருங்க, வசனம் பாருங்க. செவித்தினவு கொண்டவர்களாய், காதில் அரிப்பு கொண்டவர்களாய் அவர்கள் தங்கள் தீய நாட்டங்களுக்கு, அவங்களுடைய தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். நல்லா அவங்களுக்கு வக்கணையா பேசுற மாதிரி போதகர்களை அவர்கள் திரட்டிக் கொள்வார்கள். நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். கேட்க மாட்டாங்கன்னு போடல, கேட்பாங்க, ஆனா தாங்க முடியாது அவங்களால. ஆனா அவங்களுடைய காது குடைச்சலுக்கு ஏற்ற மாதிரி, காதில் இருக்க அரிப்புக்கு ஏற்ற மாதிரி செவி தினவு கொண்டவர்களாய் அவர்கள் தங்களுக்கென போதகர்களை தெரிந்து கொள்வார்கள். வாசிங்க. உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து, உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். புனை கதைகளை அவர்கள் நாடி செல்வார்கள். எப்படி? உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து. பைபிள் படிக்கிறது, பைபிளுக்கு செவி கொடுக்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்? அதுக்கு பதில் ஒரு சீரியல்ல பார்த்தா சூப்பரா இருக்குது கதை. என்ன கதை? எவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கிறான், இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருப்பான், அவன் பொண்டாட்டி இன்னொருத்த வச்சிருப்பான், இவன் இன்னொரு பொண்டாட்டி வச்சிருப்பான், இன்னொரு புருஷனை வச்சிருப்பான். எத்தனை பேருக்கு எத்தனை புருஷன், எத்தனை பேருக்கு எத்தனை பொண்டாட்டின்னு அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? பார்க்குற பைத்தியக்காரங்க நமக்கு தெரியும். இது இந்த கதை இல்லாமல் சீரியல் இருக்குதா சொல்லுங்க? இல்லாட்டி போனால் என்ன? மாமியார் மருமகள் மேலே வச்சிருக்கிற பிரச்சனை, மருமக மாமியார் மேலே வச்சிருக்கிற பிரச்சனை, பத்தாவதுக்கு நாத்தனை. இதை தான் வீடுலேயே இருக்கு. அப்புறம் எதுக்கு சீரியலில் பார்த்துக்கிட்டு? அப்படி தானே? செவித்தினவு கொண்டவர்களா இவங்களுடைய இஷ்டங்களுக்கு ஏற்ப யாராவது கதை சொல்லிட்டாலோ, ஒரு நாடகத்தை போட்டுட்டாலோ, ஒரு படத்தை கொடுத்துட்டாலோ அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏதாவது வாட்ஸ்அப்பில் வந்து ஃபார்வர்டை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். யாராவது சொல்லுகிற கிசுகிசுகளை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். செவி தினவு கொண்டவர்களாய் நம்மளுடைய ஈன இயல்புக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் நமக்கு தீனி போடுறாங்களோ அதெல்லாம் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை. ஆண்டவருக்கு எஞ்சியவர்கள் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு சில நாட்கள்ல இதே திருச்சியில எத்தனையோ ஒரு நாளைக்கு 10 திருப்பலி வச்சா கூட 10 திருப்பலிகளுக்கும் கோயில் நிரம்பி வழியும். பார்த்துருக்கீங்களா இல்லையா?
ரட்சகர் கோயிலில் இந்த புதன்கிழமைக்கு நவநாள் இருக்கும்ல, அந்த நவநாளுக்கெல்லாம் பார்த்தா விடிய காலையில் ஆரம்பித்து ஈவினிங் இருக்கிற கடைசி பூசை வரைக்கும், கடைசி நவநாள் வரைக்கும் கோயில் நிரம்பி வழி. இன்னைக்கு ஏன்னா மக்களுக்கு நலம் தரும் போதனை கேட்க விருப்பம் இல்லை. ஏதோ எஞ்சி கொஞ்சம் மிஞ்சம் அப்படி அப்படி மிச்சம் மீதி இருக்கிறது தான் ஆண்டவருக்கு கொஞ்சமாச்சும் கிடைக்குது. ஆனால் எஞ்சியவர்கள் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆனால் நீயோ என்னம்மா? நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. ஊரெல்லாம் சீரியல் பார்க்குது, நீயும் போய் சீரியல் பார்க்காத. ஊரெல்லாம் இந்த கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்குது, நீயும் கேட்காத. ஊரெல்லாம் கண்ட புத்தகங்களையும் கண்ட மேகசினை வாசிக்குது, கண்ட கதை புத்தகங்களை வாசிக்குது, நீயும் அதை செய்யாத. ஆண்டவர் சொல்றார், நீரோ அறிவு தெளிவோடு இரு. அறிவு தெளிவோடு இருக்கிறது என்ன அர்த்தம்? அடுத்து வாசிங்க. துன்பத்தை ஏற்றுக்கோ. 3 மணி நேரம் உட்காந்து நச்செய்தி கேட்கறது, செய்தி கேட்கறது, ஒரே சேர்ல மாறாம உட்கார்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஏன்னா இங்க இருக்கிறது முன்னாடி நானும் அங்க மாதிரி உட்காந்து பைபிளை படிச்சு எனக்கு தெரியும், கஷ்டம்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அறிவு தெளிவோடு இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை பொறுத்து கொள்ளுங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, கவனிங்க. நற்செய்தியாளனுடைய பணியை ஆற்று. ஆண்டவர் உங்களை எண்ணி கூப்பிட்டுருக்கிறது, இவ்வளவு வார்த்தையை கொடுக்கிறது, வசனத்தை பேசுறது சும்மா வீட்டில் போய் படுத்து தூங்குறதுக்கு கிடையாது. எதுக்கு? உங்களையும் என்னையும் அவருடைய சீடராய் மாற்றுவதற்கு, நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு. எங்கே இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவை இந்த உலகத்துக்கு போதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். இப்ப வசனத்தை உங்ககிட்ட பேசியிருக்கிறது காரணம் என்ன? அவரை பற்றியான உண்மையை இந்த உலகத்துக்கு நீங்க அறிவிக்கணும், நற்செய்தியாளருடைய பணியை நீங்க செய்யணும். அப்புறம் உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இதுதான் சின்ன குறிப்பிடத்துல நம்ம படிச்சிருக்கோம். சின்ன குறிப்பிடத்துல ஒரு கேள்வி உண்டு. இந்த கேள்விக்கு பதில் எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பார்ப்போம். அநேகமாக நிறைய பேர் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். மனித வாழ்வின் நோக்கம் என்ன? ஐயையோ, கேத்தலிக் தானே? சொல்லுங்க. சின்ன குறிப்பிடத்தில் இந்த கேள்வி இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனித வாழ்வின் நோக்கம். சாமி, கடவுளை முதலாவது என்னது? கடவுளை அறிந்து கொள்கிறது. இரண்டாவது என்னது? அவரை அன்பு செய்கிறது. மூணாவது, இது புதுசா இருக்குது. மூணாவது என்னது? முதலாவது கடவுளை அறிந்து கொள்கிறது, இரண்டாவது அவரை நேசிக்கிறது, மூணாவது என்னது? அவருக்கு சேவை செய்கிறது. எப்படி? அறிகிறது, நேசிக்கிறது, சேவை செய்கிறது. இது மூணு பண்ணீங்கன்னா நித்தியத்துக்கும் பரலோகத்தில் அவரோடு வாழ்வது. இதுதான் மனித வாழ்வினுடைய நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது யார் எழுதி கொடுத்தானா? புனித பிரான்சிஸ் சவேரியார் நம்ம நாட்டில் நற்செய்தி பணி ஆட்சி கொண்டு இருக்கும்போது அவரே எழுதி கொடுத்த வார்த்தைகள். மனித வாழ்வின் நோக்கம் என்ன? கடவுளை அறிந்து கொள்ளுங்க. முதல்ல சொல்ற கடவுளை அறிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் யாருன்னு தெரியாம அவர் அன்பு செய்ய முடியாது. அப்ப கடவுளை அறிந்து கொள்கிறது. கடவுளை எப்படி அறிந்து கொள்கிறது? சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டா போதுமா? கழுத்தில் ஜெபமாலை மாட்டிக்கிட்டா போதுமா? இல்லை 4 நவநாட்களில் வாசித்தா போதுமா? கடவுளை பற்றி அறிந்து கொள்ளணும்னா விவிலியத்தை பற்றி அறிந்து கொள்ளணும். விவிலியத்தை நமக்கு திரட்டி கொடுத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? விவிலியத்தில் பழைய ஏற்பாடு 46 புத்தகம், புதிய ஏற்பாடு 27 புத்தகம். இதெல்லாம் தனித்தனி கடிதங்களாகவும் தனித்தனி புத்தகங்களாக இருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே புத்தகமாக திருவிவிலியமாக நமக்கு கொடுத்தவர் யாரு? புனித ஜெரோம் இல்லையா? புனித ஜெரோம். இந்த புனித ஜெரோம் சொல்வாரு, எவன் ஒருவனுக்கு விவிலியம் என்னன்னு தெரியலையோ, விவிலியத்தில் என்ன இருக்குன்னு தெரியலையோ, அவனுக்கு இயேசு கிறிஸ்துநாதரை தெரியாது. இயேசுவை போட்டோல பார்த்துருக்கலாம், இயேசுவை படங்கள்ல பார்த்துருக்கலாம், ஆனா பைபிள்ல இயேசுவை பார்க்க தெரியாத ஒருவனுக்கு உண்மையிலேயே இயேசு யாருன்னே தெரியாது. சும்மா பேரை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப முதலாவது அவர் அறிந்து கொள்ளணும்னா
விவிலியத்தில் ஆர்வம் இருக்கணும், பைபிள் படிக்கிற ஆசை இருக்கணும், பைபிள் படிக்கிற ஆவல் இருக்கணும், விவிலியத்தை வாசிக்கணும். இதான் அவர் சொல்றாரு. நிறைய பேருக்கு உண்மைக்கு செவி சாய்க்க விருப்பமே இல்லை. கட்டுக்கதைகளையும் புனைக்கதைகளையும் தான் தேடி போறாங்க. நீங்க எப்படி இருக்கணும்? அறிவு தெளிவோடு இருக்கணும். நீங்க இழந்து போன மகிமை உங்களுக்கு திருப்பி கிடைக்கணுமா? ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கணுமா? முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. இது எப்போ எழுதப்பட்டதுன்னா, எல்லார் கையிலையும் பைபிள் இல்லாதப்போ எழுதப்பட்டது. அப்போ கோயிலில் மட்டும்தான் ஒரு பிரதி இருக்கும். அப்போ செவி சாய்க்க மட்டும்தான் முடியும். ஏன்? கோயிலில் வாசிப்பாங்க காது. ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் 3 பைபிள் 4 பைபிள் இருக்குது. பைபிள் படிக்காத ஒருவரால் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. இதை புரிஞ்சுக்கொள்ளணும் முதலாவது. அப்போ யார் இயேசுன்னு தெரிஞ்சா அவர் அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. அவர் அன்பு செய்கிறதுனா எப்படி? ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்தார் இல்லையா? சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். அதுதான் சேவை செய்கிறது. அவர் யாருன்னு தெரிஞ்சால் அவர் அன்பு செய்ய போகிறோம். அவர் அன்பு செய்யணும்னா ஏழை எளியவர்களுக்கு அன்பு காட்டணும்னு நமக்கு தெரியும். அதுதான் அவருக்கு செய்கிற சேவை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் அன்பு செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு சேவை செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் மோட்சத்துக்கு போவீங்க. பைபிள் படிக்காதவங்க நான் சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எங்களுக்கு உண்டியல் போட்ட பாவத்துக்கும் பங்கில் மெம்பராக இருந்த பாவத்துக்கும் இறந்து போனீங்கன்னா லீபேராமே தோமினின் லத்தீன் பாட்டு பாடி கூட நான் அடக்கம் பண்ணுவேன். ஆனால் மோட்சத்துக்குள்ளே மட்டும் போக முடியாது. சரிதானா? தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு பாட்டெல்லாம் பாடுவேன். ஆனால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் கூட என்ன கிடைக்காது. ஒரு சில நினச்சிக்க நாங்கள் கழுத்தில் உத்திரைய மாட்டிக்கிட்டா மாதா ஜன்னலை திறந்து விட்டு உத்திரைய வாய்ப்பில்லை ராஜா. திருத்த வேண்டியது எங்கன்னா எப்போ திருத்தணும்? இங்கேயே திருத்தணும். மாற்ற வேண்டியது எப்போ மாற்றணும்? இங்கனையே மாற்றணும். செத்ததுக்கு அப்புறம் எதுவும் மாற போகிறது கிடையாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த 3 நாட்கள் தயவு செய்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதற்கு ஆவலாய் வாருங்கள். நாளைக்கு நீங்கள் வரும் பொழுது இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு வாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இன்றைக்கி நீங்கள் யார் யாரெல்லாம் மனசில் இவங்களெல்லாம் கூப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. சரிதானா? எஞ்சியவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பழைய மகிமைக்கு நான் கொண்டு வருவேன்னு சொன்னார் இல்லையா? எப்படி கொண்டு வருவார்? உங்கள் மூலமாக தான் அந்த மகிமையை கொண்டு வருவார். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில கைகளை தட்டி பாடலாமா? நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. சேர்ந்து தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதுவே சோர்ந்துதான் பாடுறீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே
நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்கத்தானே, எனது ஆசையெல்லாம் நீங்கத்தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்களேன், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நற்செய்தியில பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் கிட்ட கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? சீடர்கள் கிட்ட, அவருடைய அப்போஸ்தலர்கள் கிட்ட கேட்கிறாரு. இவங்க ஏறத்தாழ 1.5 வருஷத்துக்கு மேலே இயேசுவோடவே நடந்து, இயேசுவோடவே இருந்து, இயேசுவோடவே சாப்பிட்டு, அவருடைய செய்திகளை கேட்டு, அற்புத அதிசயங்களுக்கு செவி கொடுத்து, எல்லாத்தையும் பார்த்த பிறகு இயேசு கேட்குறாரு, என்னை பற்றி ஊரில் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஒரு சிலர் இறைவாக்கினர்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் பெரிய போதகர்னு சொல்கிறாங்க, செத்து போனவன் ஒருத்தர் கூட திரும்பி வந்ததாக பேசிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல, ஊரில் இருக்கவன் என்ன வேணா சொல்லட்டும், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. பேதுரு தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் வாழும் கடவுளின். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் கேட்குறேன், நம்மள எத்தனை பேருக்கு இது கேட்டிகிசமில் படிச்சிட்டோம், அவர் தான் கடவுளின் மகன்னு, சரிதானா? உணர்வு பூர்வமாக நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில், நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் இவர் உண்மையில் இறைமகன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இது எனக்கு ரொம்ப, நான் கையெல்லாம் தூக்க சொல்லலை, வேண்டாம், கொஞ்சம் யோசிங்க. ஒரு கேள்வி கேட்க கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. உண்மையிலேயே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்கிறார், நான் அவருக்கு சாட்சியாக இருக்கிறேன்னு நம்மளால எத்தனை பேரால தைரியமாக சொல்லிட முடியும்? ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் நிறைய பேர் கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரே காரணம், பிறக்கும் போது கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்து தொலைச்சிட்டோம். உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல ஒரு பக்தி வைராக்கியத்தோடு, கிறிஸ்துவுக்காக நான் வாழவும் சாகவும் தயாராக இருக்கிறேன்னு ஒரு வைராக்கியத்தோடு வாழ்றவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் அப்படி இருக்கும்? ஏன் இந்த கேள்வி எனக்கு வருதுன்னா, கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில், பைபிள் எடுங்களேன், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம், அது எத்தனாவது அதிகாரம்? 5வது அதிகாரமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்களேன். ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள். நல்ல கவனிங்க, ஒரு காலத்தில் நீங்க கடவுளை அறியாதிருந்தீங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன ஆதி காலத்திலேருந்து கிறிஸ்தவர்களாகவே இருந்தாங்க? இல்லையே. முற்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பலர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், உண்மையான தெய்வத்தை அறியாதவர்கள். அப்ப என்ன போட்டிருக்கு பாருங்க, ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள். நீங்கள் கடவுளை அறியாமல் இருந்தீர்கள். அப்பொழுது கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். என்ன அப்படிதானே உண்மை? கடவுள் யாருன்னே தெரியாது. அப்ப இயற்கையெல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? சூரியனை வழிபட்டு இருந்தோம். பொங்கல் விழாவை என்ன விழா? தமிழர் விழாவா? அறுவடை. ஏன் அறுவடை திருவிழா எதுக்கு கொண்டாடினாங்க நம்மளுடைய முன்னோர்கள்? நம்ம முன்னோர்கள் எதுக்காக பொங்கல் கொண்டாடினாங்க? யாரை வழிபடுறதுக்கு பொங்கல் கொண்டாடினாங்க?
சூரியனை வழிபட. ஏன்னா சூரியன் இல்லாம விவசாயம் பார்க்க முடியாது. அப்ப என்ன நினைக்கிறாங்க? சூரியன் தான் தெய்வம்னு யாரை வழிபடுறாங்க? சூரியனை வழிபடுறாங்க. பொங்கலுக்கு பேரு என்னது? சூரிய பொங்கல் தான் சொல்லுவோம். சூரியனை வழிபட்டாங்க. அதுக்கப்புறமேல யாரை வழிபட்டாங்க? மாடை வழிபட்டாங்க. ஏன்னா அந்த காளை மாடு தான் என்ன பண்ணும்? ஏர் உழுதுறதுக்கு உதவி செய்யும். அப்போ முதல்ல சூரியனை வழிபட்டாங்க, அதுக்கு பிறகு மாடுகளை வழிபட்டாங்க, அதுக்கு அடுத்து யாரு? அதுக்கப்புறம் யாரை வழிபட்டாங்க? வீட்டில் இருக்க எருமை மாடுகளை. காணும் பொங்கல் எதுக்கு? உறவுகள் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது. இதையும் புரிஞ்சுக்கணும். காணும் பொங்கல் எதுக்கு? இருக்கிற பெரிய வீட்டில் இருக்க பெரியவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் போய் சந்திக்கிறது எதுக்கு? உறவுகள் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது. இந்த மூன்று அவசியம்ன்றதுனால தான் பொங்கல் கொண்டாடணும். எதுக்கு? சூரியனை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இல்லை. ஏன்னா அப்ப ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியாது. கடவுளை மாட்டை கொடுத்த கடவுளுக்கு இல்லை, யாருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம்? காளை மாட்டுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். உறவுகளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன்? அதை வழிபட்டுட்டு இருந்தோம், தெய்வமா வழிபட்டுட்டு இருந்தோம், அதுக்கு படையல் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ உண்மை கடவுள் யாருன்னு தெரியாது. திருப்பி வாசிங்க அந்த பகுதியை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்த போது, அப்போது கடவுள் அல்லாதவற்றுக்கு சூரியனுக்கு, சந்திரனுக்கு, மலைகளுக்கு, ஆறுகளுக்கு, ஏரிகளுக்கு, குட்டைகளுக்கு, கற்களுக்கு, மண்ணுக்கு, மேகங்களுக்கு, மரங்களுக்கு, செடிகளுக்குன்னு சொல்லி வரிசையா மிருகங்களுக்கு, விலங்குகளுக்கு இல்லையா, மாடுகளுக்கு, கழுதைகளுக்கு, எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடிமைகளாய் இருந்தீங்க. கடவுளுக்கு, கடவுள் அல்லாதவற்றைக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க. ஆனால் இப்போதோ நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளை எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? முந்தி மாதிரி இப்ப இல்லைங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் வாசிக்கிறோம், ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கிறோம், அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. முந்தி மாதிரி இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு யார் கடவுள்னு தெரியல. கல்லையும் மண்ணையும் இந்த உலகத்தை படைத்தவரை விட்டுட்டு படைப்புகளை என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வணங்கிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உண்மை கடவுள் யார் என்று அறிந்து கொண்டோம். சரிதானா? வாசிங்க. உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பாருங்க வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நம்ம நினைக்கிறோம், நம்ம முதல்ல என்ன சொல்லுது? நீங்கள் கடவுளை அறிந்து கொண்டீங்கன்னா, நம்ம அவர் ஏத்துக்கிட்டது இல்லை. நம்ம எவ்வளவு பாவியா இருந்தாலும் அவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உள்ளபடி அவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். யோவான் எழுதின செய்தி அழகாக சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே கடவுள் நமக்காய் மனிதனாய் பிறந்தார். கடவுளை எழுப்பி அவருக்கு நன்றி செலுத்துங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உத்தமர்களாய் இருக்கும் போது இல்லை, நம்ம பரிசுத்தமாய் இருக்கும் போது இல்லை, நம்ம புனிதராய் வாழும் பொழுது இல்லை, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக இறங்கி வந்த கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் ரொம்ப நல்லவனா இருந்தா தான் ஆண்டவர் என்ன பார்க்க வருவாரு, நான் ரொம்ப யோக்கியமான இருக்கிறதுனால தான் ஆண்டவர் வருவாரு. உண்மை என்னன்னா, பைபிள் சொல்லுகிறது, நல்லவேன்னு சொல்றதுக்கு தந்தை மகன் தூய ஆவியை தவிர இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை. கடந்த 3 நாட்கள் நான் சூரியகோடு அப்படின்ற ஒரு பங்கு, கன்னியாகுமரி பக்கத்தில் சூரியகோடு அப்படின்ற பங்கு, அது வந்து மலங்கரை கத்தோலிக்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? சீரோ மலபார், சீரோ மலங்கரா, லத்தீன் கத்தோலிக்க திருச்சபைன்னு கத்தோலிக்க திருச்சபையிலேயே 3 பிரிவுகள் இந்தியாவில் இருக்குது. அப்போ ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு அந்த பூசை, அவங்க பூசை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க பூசையில் இந்த நன்மை கொடுப்பாங்க இல்லையா, நன்மை கொடுக்கறதுக்கு முன்னாடி சாமியார் சொல்வார், தூய்மையான இந்த விருந்து தூய்மையானவர்களுக்கே அப்படின்னு சொல்லுவார். எப்படி? தூய்மையான இந்த விருந்து தூய்மையானவர்களுக்கே, பரிசுத்தமான இந்த தெய்வீக விருந்து பரிசுத்தமானவர்களுக்கே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, பிதாவாகிய சர்வேசனை தவிர, சுதனாகிய மீட்பரை தவிர
பரிசுத்தாவியானவரை தெய்வனை தவிர பரிசுத்தமானவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, நாங்கள் எப்படி இந்த விருந்தை சாப்பிட்றது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த குருவானவர் சொல்வார், பிதாவாகிய பரிசுத்த கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஏற்றுக்கிறீங்களா? மக்கள் ஆமேன்னு சொல்லுவாங்க. சுதனாகிய சர்வேஸ்வரன் மீட்பளிக்கும் தெய்வன் நம்மோடு இருக்கிறார் அல்லவா, மக்கள் ஆமேன்னு சொல்லுவாங்க. பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா, ஆமேன்னு சொல்லுவாங்க. அப்பன்னா இந்த விருந்தில் உங்களுக்கு பங்குண்டு, ஆமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜபத்தை சொல்லும் பொழுது அவங்க மணிகளை எல்லாம் அடித்து தூபமெல்லாம் போட்டு அந்த இடமே அப்படியே பரலோகமயமாக மாறிடும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் அனுபவிக்கணும். ஐயோ பியூட்டிஃபுல். நேற்று 3 நாள் திருப்பலி, என்னால் அதுலேருந்து அதை விட்டுட்டு வரணுன்ற மனசே இல்லை. பரிசுத்தம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, நாம் அவரை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது உலக ரீதியாக அது சரியாக இருந்தாலும் உண்மையில் என்ன தெரியுமா, அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எத்தனை பாவிகளாக இருந்தாலும், எத்தனை தீயவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் மோசமானவர்களாக அவருக்கு முன்னாடி முகத்துக்கு நேரா ஆண்டவருக்கு துரோகம் செய்கிற துரோகிகளாக இருந்தாலும் அவர் பேர் இரக்கம் கொண்டு நம்மை ஏற்றுக்கொண்டார். இந்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்ம ஜபத்துக்காக செவி சாய்க்கிறார் அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப யோக்கியமானவங்கன்னு அர்த்தம் கிடையாது. சில சமயங்கள் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம்ல, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டுட்டாரு, நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, ஆண்டவர் பிசாசு ஜெபம் பண்ண கூட கேட்பார். ஆமாம், உதாரணம் இருக்குது, சொல்லிட்டா. பிசாசு ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவர் செவி கொடுத்தார். எப்போ தெரியுமா? எப்போ? பன்றிகள் கூட்டம் ஞாபகம் இருக்கா? அவர் ஜெனசரேத்து அந்த தெக்கப்போலிஸ் இடத்துக்கு போவார். அங்கே இந்த கல்ற தோட்டத்தில் ஒரு ஆள் பைத்தியக்கார மாதிரி இருப்பான். அவன்கிட்ட இருக்கிற பேய்களை ஓட்டணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சொல்லும், எங்களை பக்கத்தில் இருக்க பன்றிகளுக்குள்ளே அனுப்புங்கன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? சரி போ. ஆண்டவர் ஜபத்தை கேட்குறாருன்றதுக்காக நம்ம பரிசுத்தம்னு அவசியம் இல்லை. பிசாசுக்கு ஒரு ஜபத்தை கூட புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏதோ அவர் இரக்கம் காட்டுறதுனால அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் நிற்கிறதுக்கெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. ஆனால் அவர் தகுதிப்படுத்துகிறார். தகுதி இல்லாதவர்களை தகுதி உள்ளவர்களைப் போல் அவர் கருதுகிறார். நீ எவ்வளவு அயோக்கியனாக இருந்தாலும் நீ ஏன் புள்ளன்றதுனால நீ வா அப்படின்னு நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இத்தகைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் விவிலியத்தை வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செய்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் திரும்ப 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 இந்த முதல் நாள் தியானத்தில் சொல்ல விரும்புறது, ஒரு கிறிஸ்தவனுக்கு விவிலியம் இல்லாமல் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. 24 மணி நேரத்தில் எனக்கு 5 நிமிஷம் பைபிள் படிக்க இல்லை அப்படின்னு சொன்னா அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அவன் தான் அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துக்கு எதிரானவன். படிங்களேன், யோவான் எழுதின செய்தி 1வது அதிகாரம் 1வது வசனம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு அவ்வாக்கு கடவுளாக இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அப்புறம் வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. நல்ல கவனிங்க, அனைத்தும் அவரால் தான் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. இதெல்லாம் வார்த்தையை பத்தி பேசுது இல்லையா? நீங்க அந்த முதல் சாப்டர் யோவான் எழுதின 1வது அதிகாரம் பார்த்தீங்கன்னாலே எதை பத்தி பேசுது? இறை வார்த்தையை பத்தி தான் பேசுது. அப்படியே 11வது வசனத்துக்கு வாங்க, வாசிங்க. அவர் தமக்குரியவர்களிடம் அந்த வார்த்தையான கடவுள் தமக்கு உரியவரிடம் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு சொந்தமில்லாத மக்கள் கிட்ட அவர் போகல, புற இனத்தார்கிட்ட அவர் போகல, அவரை பத்தி தெரியாதவங்க கிட்ட போகல. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, வார்த்தையான கடவுள் அவருக்கு சொந்தமானவர்களிடம் வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மளை பத்தி தான் பேசுது. நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும்,
இந்த விவிலியம்ன்றது கத்தோலிக்க திருச்சபையினுடைய சொத்து. போன வாரத்தில் மாதா தொலைக்காட்சியிலையும் ஒரு விவிலிய பேராசிரியரோட ஒரு வீடியோ ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். ஒரு வீடியோ போட்டிருந்தது, எப்படி இந்த கத்தோலிக்க இந்த விவிலியம் எப்படி உருவானது அப்படின்னு ஒரு வீடியோ போட்ட மாதா தொலைக்காட்சியில். ஆச்சரியமாக இருக்குது. பழைய ஏற்பாடு 46 புத்தகங்கள், புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள், வெவ்வேறு மூலை முடுக்கல், வெவ்வேறு நூற்றாண்டுகளில் வெவ்வேறு மனிதர்களாக எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டது மட்டும் இல்லாம கத்தோலிக்க திருச்சபையில் புனித ஜெரோம், அது இந்த வருஷம் தொடக்கத்தில் நான் இஸ்ரேலுக்கு போயிருந்தேன். இஸ்ரேலுக்கு போயிருந்தப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த கொகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு கொகை, அந்த கொகைக்கு பக்கத்தில் இன்னொரு கொகை இருக்குது. அந்த கொகையில் ஒரு 3-4 கொகை அப்படி சேர்ந்தாப்புல போல இருக்குது. அந்த கொகையில் 30 ஆண்டுகள் தங்கி, எவ்வளோ 30 ஆண்டுகள் தங்கி புனித ஜெரோமோ அவரோடு சில சகோதரர்களும் அவரோடு சில அருட்சகோதரிகளும் துறவிகளும் தங்கி இருந்து எல்லாத்தையும் எழுதினாங்க, கைப்பட எழுதினாங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். புனித எரோனிமஸ் ஜெரோம் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில், இப்போ எரேமியாவுடைய புத்தகம்னு வைங்க, எரேமியாவுடைய புத்தகம் ஒரு பிரதி இல்லை, பல பிரதிகள் அவங்களுக்கு கிடைச்சது. சரியா? எல்லாமே எப்படி எழுதப்பட்ட பிரதிகள்? கைப்படை எழுதப்பட்ட பிரதிகள். இந்த கைப்படை எழுதும் போது என்ன ஆகும்னா, சில சமயம் புள்ளி விட்டுடும், ஒரு சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. காப்பி பண்ணும்போது என்ன ஆகிடும், ஒரு லைனு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி எதையும் ஆண்டவருடைய வார்த்தை விட்டுறக்கூடாது. ஹலோ, லைட்டு போனால் கூட நான் விட மாட்டேன் என்ன. அப்போது இந்த மாதிரி பிரதிகளில் ஆண்டவருடைய வார்த்தை எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால இப்போ எரேமியா இறைவாக்கினருடைய பிரதிகள், அந்த ஏட்டு சுருள், ஒரு 4 ஏட்டு சுருள் கிடச்சுன்னா அவர் என்ன தரம் பண்ணியிருக்கிறாரு, ஒரே பேப்பரில் கோடு போட்டு 4ஐயும் பக்கத்தில் எழுதி எந்த வார்த்தை மிஸ் ஆகிருக்குது, எந்த வார்த்தை விட்டு போயிருக்குது அப்படின்னு மெட்டிகுலஸாக ஒவ்வொரு பிரதியையும் எழுதி 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 சீர்பார்த்து அதில் இருக்கிற உண்மையான பழுதற்ற தவறில்லாத வார்த்தைகள்லாம் சேர்த்து அவங்க ஒரே புக்காக அதை இணைச்சு அதை முழுசாக லத்தீனில் மொழிபெயர்த்து. ஏன் லத்தீன்லனா, அன்னைக்கு ரோமை பேரரசினுடைய அதிகாரப்பூர்வ மொழி என்னது? லத்தீன் மொழி. அப்போ ரோமை பேரரசு மிகப்பெரிய பேரரசு, அங்கே இருந்து எல்லா மக்களும் லத்தீனை பாடமொழியாக அவங்களுடைய பள்ளியில் கற்றுக்கொள்வாங்கன்றதுனால இவர் லத்தீனில் அதை மொழிபெயர்த்து அதுக்கு உல்காத்தா அப்படின்னு பேர் வைக்கிறார். உலகத்திலேயே அதுதான் முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விவிலியம். இது கிபி 300களுக்கு மேலே நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்சபை உருவாகி 300 வருஷத்துக்கு பைபிள் அப்படின்ற ஒரு புத்தகமே இல்லை. அந்தந்த ஊர்களில் அந்தந்த புனிதர்கள் எழுதின கடிதங்கள் எதாக இருந்ததுன்னா அதை தான் அவங்க திரும்ப 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 வாசித்து அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாங்களே தவிர விவிலியம் என்ற ஒரே பகுதியை, ஒரே புத்தகத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தது கத்தோலிக்க திருச்சபை. யார் கொடுத்தா? கத்தோலிக்க திருச்சபை. கடந்த 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இது பிரிண்ட், அச்சில் வந்தது. 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்தது? அச்சு ஊடகம் வந்தது. அந்த அச்சு ஊடகம் வருவதற்கு முன்பதாகவே இந்த விவிலியத்தை கைகளால் எழுதி 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 உலகத்தில் இருக்கிற மூளை முடுக்குக்கெல்லாம் அனுப்பி வைத்தது கத்தோலிக்க திருச்சபை. இன்னைக்கு இத்தனை சபைகள் இருக்கு இல்லையா? கான்வென்ட், நிறைய சபைகள், துறவர சபைகள் நிறைய. நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா துறவின்னு சொல்லுவாங்க, மங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மங்குங்களுடைய துறவிகளுடைய வேலையே என்னன்னா 24 மணி நேரம் விவிலியத்தை கைப்பிரதியாக எழுதி 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 அதை அழகுபடுத்தி ஊருக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மூலை முடுக்குக்கும் அனுப்புவதுதான் துறவிகளுடைய முக்கியமான வேலையாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விவிலியத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தது கத்தோலிக்க திருச்சபை. பிரிண்டிங் பிரஸ் வர்றதுக்கு முன்னாடி உலகெல்லாம் எழுதி அனுப்பினது கத்தோலிக்க திருச்சபை. 2000 ஆண்டுகளாக இந்த விவிலியத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட எல்லாம் சேர்த்தது கத்தோலிக்க திருச்சபை. வீட்டுக்கு ஒரு விவிலியம் என்று நம்ம வீட்டுக்கெல்லாம் விவிலியத்தை கொண்டு வந்து கொடுத்தது
கத்தோலிக்க திருச்சபை. ஆனால் இன்னைக்கு வாசிக்கிறது மட்டும் புராட்டஸ்டன்ட் திருச்சபை. அதான் வசனம் சொல்லுது, அவர் அவருக்கு சொந்தமான மக்களிடம் வந்தார், அவர்களோ அவரை ஏத்துக்கல. நான் சொல்றேன், யாரெல்லாம் பைபிள் படிக்கிறது இல்லையோ அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ஏதோ கத்தோலிக்க திருச்சபையை பிறந்து தொலைச்சிட்டோம், சின்ன வயசுல இருக்கும்போது ஞானஸ்நானம் கொடுத்து தொலைச்சாங்கன்ற பாவத்துக்காக இன்னமும் திருச்சபையில் இருக்கிறாங்களே தவிர, எவன் ஒருவனுக்கு விவிலியத்தில் ஆர்வம் இல்லையோ, எவன் ஒருவனுக்கு விவிலியம் படிக்க நேரம் இல்லையோ, எவன் ஒருவன் விவிலியம் படிக்க மாட்டேன்னு சொல்றானோ அவன் உண்மையிலேயே கிறிஸ்துவை அறியாதவன், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன். அவனுக்கு யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்? யூதாஸ் கூடவே இருந்தான், ஆனா அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அவரை ஏற்று தொடர்ந்து வாசிங்க. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை அளித்தார். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும்னு விரும்புறீங்க? கரவத்தை எழுப்பி ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் உங்க பிள்ளையா இருக்க விரும்புறேன், நான் உங்க மகனா மகளா இருக்க விரும்புறேன், அதுக்காக உங்க வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்க நான் அர்ப்பணிக்கிறேன், விவிலியம் இல்லாமல் கிறிஸ்து இல்லை, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன், பகிரங்கமாக அறிவிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, விவிலியம் வாசிக்காமல் திருப்பலி நிறைவேற்றப்பட முடியாது. ஏனெனில் விவிலியம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து கிடையாது. பிரியமானவர்களே, நிறைய பேர் பைபிள் வச்சிருக்கிறீங்க, நிறைய பேர் பைபிள் எடுத்துட்டு வரல. பைபிள் எடுத்துட்டு வரலனாலே அது ஒரு அடையாளம். என்னத்துக்கு அடையாளம்? பைபிள் படிக்கிற பழக்கம் பெருசா இல்லைன்றதுக்கு அடையாளம். ஆனால் நான் தீர்ப்பிட விரும்பலை. ஒரு வேலை எடுத்துகிட்டு வர முடியாமல் இருந்திருக்கலாம், பாரமாக இருந்திருக்கலாம், அவங்க வீட்டில் பெரிய பைபிளாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. தயவு செய்து இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், விவிலியத்தை வாசிப்பேன்னு தீர்மானம் பண்ணுங்கள், அந்த விவிலியத்தின்படி தான் நான் வாழ்வேன்னு தீர்மானம் பண்ணுங்கள். இன்றைக்கி மக்களுக்கு, கத்தோலிக்கு, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் இறை வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்றது தான் எனக்கு இன்றைக்கி கேள்வி. வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறாங்க இல்லையா, ஆண்டவர்கள் நம்பிக்கை இல்லாமல் நடந்து போகிறாங்க, நம்பிக்கை இருந்து தான் நடந்து போகிறாங்க. அந்த 1.5 கிலோமீட்டர் முட்டிக்கால் போட்டு நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மணலில் நம்பிக்கை இல்லாமல் முட்டிக்கால் போட்டு நடக்கிறாங்க, நம்பிக்கையோடு தான் நடக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமல் அவ்வளோ பாரமான தேரை முதுகில் சுமந்துக்கிட்டு போகிறாங்க, நம்பிக்கையோடு தான் செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இறை வார்த்தை சொல்லுகிறதா? இதெல்லாம் வசனத்தில் இருக்கா? இல்லை. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதுன்னு பைபிள் சொல்லுதா? ஏதோ நம்மளுடைய முன்னோர்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு பாசத்தில் செஞ்ச ஒரு காரியத்தை நம்மள என்ன பண்ணுறோம், இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை நினச்சி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போவதற்கும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் உதவாது. நான் சொல்கிறது வழங்குதா? நீங்கள் நடக்காதீங்கன்னு சொல்ல, பாத யாத்திரை போவாதீங்கன்னு சொல்லலை, மொட்டை அடிச்சுக்காதீங்கன்னு சொல்லலை, தேர் எடுக்காதீங்கன்னு சொல்லலை, திருவிழா கொண்டாடாதீங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யாது. எது மோட்சத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யும்னா ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல். சவேரியா ரொம்ப தெளிவாக சொன்னார் பாருங்க. மோட்சத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? அவரை அறிந்து கொள்ளணும், அவரை நேசிக்கணும், அவருக்கு சேவை செய்யணும். அவரை அறிந்து கொள்ளணும்னா முதலாவது பைபிளை வாசிக்கணும். அவரை நேசிக்கிறவங்க ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கணும். அவருக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த இறை வார்த்தைக்கு சேவை செய்யணும். இது இருந்தால் தான் மோட்சத்துக்குள்ள நுழைய முடியும். இல்லாட்டி மோட்சத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாது. கோயிலில் அதாவது மக்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இவங்க எவ்வளோ பக்தி தெரியுமா? கேள்வி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றது கிடையாது, இன்னைக்கு செத்தா ஆண்டவர் உள்ளே விடுவாரா விட மாட்டாரன்றது தான் கேள்வி.
பிரியமான என் சகோதர சகோதரிகள், நான் யாரையும் தீர்ப்பிட விரும்பலை. ஆனால் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், நம்ம குடும்பம் என்ன நிலைமையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. இப்பொழுது பலிபீடத்தில் அப்பத்தையும் ரசத்தையும் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். உங்கள் எல்லாருடைய குடும்பங்களுக்காகவும் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் இறை வார்த்தையில் நிலைச்சு நிற்கணுன்றதுக்காக நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். நீங்களும் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இனிமேட்டு நாங்கள் டெய்லி பைபிள் படிப்போம், டெய்லி பைபிளில் இருக்க வசனங்களை மனப்பாடம் பண்ணுவோம் அப்படின்னு அர்ப்பணிங்க. அதனுடைய பலன்களை நீங்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். இங்கே பாருங்கள், ஒரு சாதாரண அப்பத்தை அவருடைய உடலை மாற்ற முடியும், ஒரு சாதாரண ரசத்தை அவரால் அவருடைய ரத்தமாக மாற்ற முடியும்னா உங்களையும் என்னையும் அவரை போல் உருமாற்ற முடியாதா? முடியும் இல்லையா? அர்ப்பணிங்க, அவர் செய்வார். கண்களை மூடி உங்களை முழுசாக அர்ப்பணிங்க. உங்கள் குடும்பங்களை அர்ப்பணிங்க. இறை வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம், பைபிள் டெய்லி படிப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. வாயை திறந்து சொல்லுங்க, வாக்குறுதி கொடுங்க. இதற்காகவே நீங்களும் நான் அழைக்கப்பட்டோம். அவருடைய வார்த்தையில் தங்குவதற்காக அழைக்கப்பட்டோம். அவருடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்பட நாம் அழைக்கப்பட்டோம்.